இன்றைக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, திருமாங்கல்யம் அப்படின்னா அது கண்டிப்பாக பெண்கள் அணியணுமா அப்படின்னு இன்றைக்கி சில பேர் கேட்குறாங்க. திருமாங்கல்யம் அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் அணியக்கூடிய புனிதமான ஒரு நூல். மேலும் இது கணவன்மார்கள் மனைவிகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. தெய்வங்களுடைய சிலைகளுடைய கழுத்தில் கூட இந்த மாதிரி புனிதமான திருமாங்கல்யத்தால் அணிவிக்கப்படுகிறோம், அலங்கரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? தெய்வங்களுக்கே திருமணம் செய்து வைக்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் இதை நம்ம அணிவிக்கிறோம். திருமாங்கல்யம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு விஷயம். திருமாங்கல்யம் திருமணமான பெண்களை அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வகையான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும். மேலும் இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. இந்த சமூகத்தில் திருமாங்கல்யம் அணிந்த பெண்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை திருமணமான பெண்ணாக கருதி அவர்களுக்கு நல்லதொரு மரியாதை கொடுப்பார்கள் என்பது நிச்சயம். அதைத்தான் இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பெண்கள் திருமாங்கல்யம் அணியக்கூடிய அந்த செயலை சில குழுக்கள் எதிர்க்கின்றன. மேலும் அவர்கள் அதை திருமணமான பெண்களுக்கு அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாகவும் கருதுகிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. திருமாங்கல்யம் அணிந்தால் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுடைய அருள் கிடைக்கும். ஏன் என்று சொன்னால், திருமண விழாவின் பொழுது மணமகளுடைய கழுத்திலே திருமாங்கல்யம் கட்டுகின்ற பொழுது திருமண விழா செய்கின்ற அர்ச்சகர்கள் கூட தெய்வீகமான மந்திரங்களை உச்சரிப்பார்கள். மேலும் புதுமண தம்பதிகளை ஆசீர்வதிக்க தெய்வங்களையும் கூட அழைப்பார்கள். புராண கதைகளின்படி கிருத யுகத்தின் பொழுது மகாபக்த பிரகலாதன் ஒரு புனிதமான மற்றும் உன்னதமான பெண் தேவியை மணந்த பொழுது அவர்கள் இருவரும் தெய்வங்களால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு அவர்கள் நீண்ட நெடிய ஆயுளோடு வாழ்ந்தார்கள் என்பது ஐதீகம். ஆனால் இப்பொழுதெல்லாம் திருமண வைபவம் முறையாக நடந்தாலும் கூட, புது மணப்பெண் புனிதமான திருமாங்கல்யம் அணிந்தாலும் கூட, சில சமயங்களிலே ஈகோ காரணமாக, இந்த நவீன யுகத்தின் காரணமாக திருமணமான சில மாதங்களிலேயே தம்பதிகள் பிரிந்து விடுகிறார்கள் என்பதுதான் கண்கூடாக நாம் காண்கின்ற காட்சி. அப்பொழுது திருமாங்கல்யத்தினுடைய புனிதத்தினுடைய அந்த தன்மையை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. சில சந்தர்ப்பங்களிலே கணவன் மனைவிக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்தால் அவருடைய வாழ்க்கையிலே இருந்து பிரிவது மிகவும் நல்லதாக மாறிவிடுகிறது. ஆனால் தீர்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்கும் விவாகரத்து பெறுவது பாராட்டத்துக்கு அல்ல. அது பெரிய பாதிப்பை வாழ்க்கையிலே உண்டாக்கும். ஏனென்று சொன்னால், அந்த மாதிரி செய்வதன் மூலமாக எதிர்காலத்திலே அவர்கள் இருவரும் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். மேலும் சமூகத்திலே அவர்கள் பெயர் கெட்டுவிடும். எனவே திருமணமான தம்பதிகள் அனைவரும் மகிழ்ச்சியான அமைதியான திருமண வாழ்க்கை கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலும் சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்மனையும் வழிபாடு செய்து அவர்கள் இணைபிடியாமல் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பாகவும் வாழ என்றென்றும் ஒன்றாக வாழ எல்லாமல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அவர் வழி துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் இருக்க பிரார்த்தனை செய்வோம். மேலும் மேலும் இதை பார்த்த அன்பர்கள் அனைவரும் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் நாம் நிறைய ஆன்மீக சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். தூணி எரிகின்ற அந்த தூணிக்கு எரிபொருள் விறகுகள் சேர்ப்பது, அந்த சமித்துகளை சேகரித்து கொடுப்பது, பிறகு இங்கே பாபாவிற்கு நல்லதொரு ஆடை அணிகலன்கள், நல்லதொரு மாலை பூ புஷ்பங்கள் அலங்காரங்கள், மேலும் அன்னதானம், விளக்கிற்கு எண்ணெய், இதெல்லாம் தேவைப்படுகிறது, அதிகமாக தேவைப்படுகிறது. இதற்கெல்லாம் ஊர்கூடி தேர் இழுத்தால் தானே, ஒருவர் இருவர் தந்தால் அது போதுமா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கொஞ்சமாவது இந்த கான்ட்ரிபியூஷன், இந்த ஆன்மீக கோபுரம், சக்தி மிகுந்த சாயப்பாவினுடைய கோபுரம் நல்லபடியாக தொடர்ச்சியாக வளர மலர பல பேருக்கு உதவ நீங்களும் உங்களுடைய உதவியும் தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக கருணை புரிவீர்கள் என்று நம்பி மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே
சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.